ஒரு கிராமத்திலே ஒரு பிச்சைக்காரர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். இந்த பிச்சைக்காரர் தினமும் ஒரே பகுதியிலே நின்று பிச்சை எடுக்கிறவராக இருக்கிறார். அந்த இடத்தை விட்டு சற்றும் அங்கும் இங்கும் மாறாமல் அதே இடத்திலே நின்று அவர் பிச்சை எடுக்கிறவராக இருந்தார். ஒவ்வொரு நாளும் இப்படியே வயதாகி கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் தன்னுடைய அருகிலே இருக்கிறதான ஜனங்களை அழைத்து அவர் சொன்னார், நான் மரிக்கிறதான நேரம் வருகிறது, நான் மரிக்கிறதான போது நான் நின்று பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற இடத்திலே நீங்கள் என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த ஜனங்களும் அவருடைய அந்த ஆசையை நிறைவேற்றும் வண்ணமாக காணப்படுகிறார்கள். பல நாட்கள் ஆகிறது, இந்த மனிதன் மரிக்கிறார். அதை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களும் அதே விதமாக அதே இடத்திலே அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் குழியை தோண்டுகிறார்கள். குழியை தோண்டுகிறதான போது இவர்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை பார்த்தார்கள். அவர் நின்று கொண்டிருந்த இடத்திலே ஒரு புதையல் இருக்கிறது. அந்த புதையலில் அநேக விதமான தங்க காசுகள், வெள்ளி காசுகள் என்று சொல்லி அநேக விதமான காரியங்கள் இருக்கிறது. இந்த ஜனங்கள் எல்லாருமே இதை பார்த்து, இவன் ஒரு புத்தி தெரியாத மனிதன், இவ்வளவு நாட்கள் இங்கே இருந்து அவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான், ஆனால் அவனுக்கு மறைவாக இருந்தான இந்த நல்ல விதமான காரியங்களை அவன் பார்க்காமல் போனானே என்று சொல்லி அநேக நேரங்களிலே கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இதே போனதான சூழ்நிலையில் தான் கடந்து செல்லுவோம். நாம் நின்று கொண்டு அவரை ஆராதிக்கிறோம், அவரை துதிக்கிறோம். அநேக நேரங்களில் இந்த தேவன் யார் என்று தெரியாமல் நாம் அவரை ஆராதிக்கிறவர்களாக இருப்போம். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று சொன்னால் அவரை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம்.